வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸைஸ் சம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா 7th சம் இது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ சம்மை நம்ம ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஸ் ப்ராஃபிட், ஆஃபீஸ் ரெண்ட், டிப்ரிஷியேஷன் ஆன் ஆஃபீஸ் அசெட், டிஸ்கவுண்ட் அலவுட், அட்வர்டைஸ்மெண்ட், ஆடிட் ஃபீஸ், interest received, discount received, carriage outwards, insurance on office building, general expenses, freight inwards. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பீனல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் சைடில் என்னென்ன சார்ஜஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்லாம் நம்ம டெபிட் பண்ணோம். கிரெடிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் அண்ட் கெயின்லாம் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்லாம் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், தென் அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்லாம் நம்ம டெபிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிரெடிட் சைட்லேயும் இன்கம் அண்ட் கெயின்லாம் நம்ம கிரெடிட் சைடில் இங்கே கொண்டு வரணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நம்ம கிரெடிட் சைடில் 50,000 இங்கே கொண்டு வரோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட்டு. ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்ம 10,000 டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று டிப்ரிஷியேஷன் ஆன் ஆஃபீஸ் அசெட் 8,000 நம்ம டெபிட் பண்ணுறோம். தென் டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ 12,000 நம்ம டெபிட்டில் கொண்டு வரோம். அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஸோ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸில் அது வரும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம 4,000 இங்கே கொண்டு வரோம். தென் ஆடிட் ஃபீஸ் 1,000 நம்ம டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசிவ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,000 நம்ம கிரெடிட்டில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன்று டிஸ்கவுண்ட் ரிசிவ்டு 3,000 நம்ம கிரெடிட்டில் கொடுக்குறோம். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ். ஸோ கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2,500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 2,500 நம்ம டெபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன்று இன்சூரன்ஸ் ஆன் ஆஃபீஸ் பில்டிங் 3,500. ஸோ இன்சூரன்ஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம டெபிட்டில் 3,500 கொண்டு வரும். லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 3,000 ருபீஸ். ஸோ அதை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் இங்கே கொண்டு வரக்கூடாது. இங்கே ஒன்லி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் தான் இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் சைடில் டோட்டல் வேல்யூ 55,000 லெஸ் டெபிட் வேல்யூ லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது நெட் ப்ராஃபிட் 11,000 ருபீஸ். ஓகேங்களா?